செட்டிநாட்டை சேர்ந்த கண்ணதாசன் 14 வயசு. சினிமாவில் எதையாவது சாதிக்கணும்னு ஒரு பெட்டியில் துணியோட ஊரை விட்டு ஓடி போயிட்டார். சென்னைக்கு போயிட்டார். சென்னை போகிற வரைக்கும் தான் காசு இருக்குது. மெரினா பீச்சில் போய் நைட்டு 12 மணிக்கிட்ட ஆக போகுது. காசே இல்லை. மெரினா பீச்சில் பெட்டியை தலைக்கு வச்சு படுத்துட்டார். 14 வயது கண்ணதாசன். காலையில் யாராவது நம்ம நகரத்தார் மக்கள் இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பணம் வாங்கி மண்ணடியில் இருக்கிற நகரத்தார் விடுதிக்கு போயிடலாம், யாரையாவது பிடிச்சி அப்படியே உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு பெட்டியோட படுத்துருக்கிறார். நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு ஒரு போலீஸ்கார் வந்து அவரை தட்டி எழுப்புறாரு. என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க? இல்லைங்க, கையில் காசு இல்லை, அதான் படுத்துருக்கிறேன். எங்கே போகணும்? நீ மண்ணடிக்கு போகணும், கிளம்பு. இல்லைங்க, என்னால் போக முடியாதுங்க, கையில் காசு இல்லை. இல்லை இல்லை, கிளம்பு, இல்லைன்னா 4 நாள் கொடு அப்படின்னு இருக்காரு. நான் 4 நாள் இருந்தால் நானே பஸ்ஸில் போயிருப்பேன்ல, என்கிட்ட காசே இல்லைங்க. அழுது கொண்டே கண்ணதாசன் என்கின்ற அந்த சிறுவன் அந்த பெட்டியை தன் தலையில் சுமந்து கொண்டு மெரினா பீச்சிலிருந்து மண்ணடி வரைக்கும் விடிய விடிய நடந்து போயிருக்கிறார். போகும்போதே என் மனசுக்குள்ள சொல்லியிருக்கிறார், இந்த மெரினா பீச்சில் இந்த காந்தி சிலைக்கு கீழே நான் விட்ட கண்ணீர் ஒரு நாள் வெற்றி என்கின்ற மரமாக மாறும் என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டே போயிருக்கிறார். காலம் ஓடுகிறது. அவர் பத்திரிகை ஆசிரியராக மாறுகிறார், கவிஞராக மாறுகிறார், பாடலாசிரியராக மாறுகிறார், சினிமா படத்தின் தயாரிப்பாளராக மாறுகிறார். அவர் சொந்த படம் எடுக்கிறார். படத்துக்கு சுமை தாங்கி அப்படின்னு பேர். இந்த படத்துக்கு ஹீரோ ஜெமினி கணேசன். அவரை வச்சு ஒரு பாட்டு எடுக்கணும். கரெக்டாக கூட்டு வந்தார். மெரினா பீச்சில் காந்தி சிலைக்கு பக்கத்தில் ஜெமினி கணேசனை பாட விட்டார். பாடிக்கிட்டே இப்படியே நடங்க. அப்போ அந்த பக்கமும் இந்த பக்கமும் கார்கள் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்குது. இந்த காட்சியை எடுத்துட்டு அந்த ஃபிலிமை மட்டும் கொடுறா அப்படின்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் போடுறாரு. பிள்ளைகளை பூரா முட்டு உட்கார வச்சார். இங்கே பார், உட்கார், கவனிச்சு பார். இந்த இடத்துல தான், இந்த காந்தி சிலைக்கு பக்கத்தில் தான் காலனா காசு இல்லாமல் அவங்க அப்பா மெரினா பீச்சிலிருந்து மண்ணடி வரைக்கும் நடந்தே போனான். ஆனால் இப்போ ஜெமினி கணேசன் பாடும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் 7 கார் போச்சு இல்லையா? இந்த 7 காரும் என்னுடைய சொந்த கார் என்று சொன்னார். நாளனா இல்லாமல் நடந்து போன அந்த கவிஞன் அதே இடத்தில் 7 கார்களை நடத்த முடிந்தது என்றால், எங்கே நாம் அவமானப்பட்டோமோ அந்த அவமானத்தை மூலதனமாக வைத்தால் அது வெகுமானமாக விரிந்து நிற்கும் என்பதற்கு கண்ணதாசனுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இந்த மண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல அவமானப்பட்டு கண்ணீர் சிந்தி நொந்து போய் நின்னோமோ அந்த இடத்துல நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னீங்க வைங்க, அப்போதான் உங்க கனவு ஜெயிச்சிருச்சுன்னு. எந்த இடத்துல அழுதீங்களோ அந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல எழுந்துச்சு நிக்கணும். அதுதான் மெய்ப்படுகிற கனவு.